ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு வருஷமும் இந்த சிஎம் ட்ராஃபி அந்த இதில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும், முதலமைச்சர் கோப்பை. ஸோ அந்த வகையில் இந்த நிதியாண்டிற்கான, அதாவது சிஎம் ட்ராஃபி 2026க்கான ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு போர்ட்டல் பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுனுடைய இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2026. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான தேதி என்ன, எந்த தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து நடக்க போகுது, யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண காமிச்ச வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் யார் யாருக்கு என்னென்ன இருக்குது, எதில் நீங்கள் பங்கேற்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கடந்த ஆண்டு வந்து மொத்தம் 38 வகையான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ வில் வித்தை, மல்லர் கம்பம், யோகா, ஸ்பீட் ஸ்கேட்டிங், ஸோ இது போன்ற விளையாட்டுகள் எல்லாமே ஆட் பண்ணி மொத்தம் இந்த வருஷம் 45 வகையான விளையாட்டு போட்டிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நடக்கும், அப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் வந்து நடக்குது. இந்த போட்டிகளில் மொத்தம் 3 பிரிவினர் வந்து ஜாயின் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். முதலாவதாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவியர்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. 19 வயதுக்குள்ளே இருக்கணும் அவங்களுடைய ஏஜ் லிமிட். அடுத்தபடியாக இளங்கலை 1ஆம் ஆண்டு மற்றும் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவியர்களும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது பிரிவினர், ஜென்ரல் பப்ளிக் கேட்டகரி, அவங்களுடைய வயது வரம்பு 15லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். பொது பிரிவினருக்கு 15 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் இதில் கலந்துக்க முடியாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அரசு ஊழியர்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விளையாட்டு போட்டிகளில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களும் பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் மற்றும் மண்டல அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு 3000, 2ஆம் பரிசு 2000, 3ஆம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படுது. அதே மாதிரி மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம், 2ஆவது பரிசு 75,000, 3ஆம் பரிசாக 50,000 வழங்குறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டீமாக விளையாடுறாங்க இல்லையா, இப்போ கிரிக்கெட்டு, வாலிபால், ஸோ அந்த மாதிரி கேமுக்கு எல்லாமே அந்த மாதிரி டீமாக விளையாடக்கூடியவங்களுக்கு முதல் பரிசு வந்து 75,000, 2ஆம் பரிசு 50,000, 3ஆம் பரிசு 25,000 ரூபா. ஸோ இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த சிஎம் ட்ராஃபி 2026 அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் கேட்டகரிக்கு 6லேருந்து 12ஆவது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பிறந்த தேதி வந்து 1/1/2008க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அந்த மாதிரி வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், பேஸ்கெட் பாலு, கபடி, ஸ்விம்மிங், இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வகையான ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 31 வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் கேட்டகரிக்கு அவங்களுடைய ஏஜ் வந்து 1/7/2001க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் என்னென்ன கேம்ஸு இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே வேகமாக ரன் பண்ணிடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிக்கு எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் பப்ளிக் கேட்டகரிக்கு எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது. கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த மாதிரியான கேம்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கம்மியாக தான் இருக்கும். அத்லெட்டு, செஸ்ஸு, கபடி, வாலிபால், யோகாசனா, பேட்மிண்டன், கேரம், ஸோ இது மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எந்த பிரிவுக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, எந்த கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கூல் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். காலேஜ்னால் காலேஜ், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள். இப்போ பொதுமக்கள் அப்படின்னா நீங்கள் இந்த பொதுமக்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த கைட்லைன் பார்த்தோம் இல்லையா, ஈவெண்ட் லிஸ்ட்டு, அதுதான் இது. அதுக்கப்புறம் கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. சிம்பிளாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரு, அப்புறம் உங்களுடைய பெயர். இப்போது
ஒரு கிரிக்கெட் கேமு அல்லது ஒரு வாலிபால் கேம் டீமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த டீமில் 15 பேர் கிரிக்கெட்டுக்கு 15 பேர் நேம் லிஸ்ட் வேணும்னா 15 பேத்துல யாராவது ஒருத்தர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஒருத்தர் மட்டும் மெயின் ஆள் யார் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 14 பேருனுடைய பேரும் கீழே அப்படியே கேட்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸை ஃபில் பண்ணிட்டு வரும்போது கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய விவரங்கள் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அல்லது தனிநபர் அப்படின்னா இங்கே ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கேம் செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது வரும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய பெயர், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. இன்கேஸ் நீங்கள் வந்து அதில் பொது பிரிவினர்னால் 15லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் 40 அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது அது வந்து ரிஜெக்ட் ஆகிரும், சப்மிட் ஆகாது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, தென் நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக்கு. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இது வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் மேலே என்னுடைய டேட்டா கொடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் விளையாட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பொது பிரிவினர் செலக்ட் பண்ணோன்னே என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்கு. அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், கேரம், கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, சிலம்பம், வாலிபால், யோகாசனா, ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்டு இப்போ இந்த வகையான கேமுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து கிரிக்கெட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மேலே என்னுடைய பெயர் வந்து கொடுத்துட்டேன், அதனால் என்னுடைய விவரம் இங்கே வந்துருச்சு. ஸோ கீழே மீதி இருக்கக்கூடிய நபர்கள், மீதி 14 பேரினுடைய பெயர், அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய மொபைல் நம்பர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் கேப்டன் யார் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்களே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் கேப்டனை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது இந்த 14 பேரினுடைய பேரும் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேம் தான் அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலம்பத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சிலம்பம் அப்படின்னு வந்துருச்சு. ஈவெண்ட் 1 உங்களுடைய வெயிட் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி யோகாசனா செலக்ட் பண்ணிங்கனாலும் ஈவெண்ட் 1 இதில் போயிட்டு யோகாசனா மேல் ட்ரெடிஷ்னல் யோகாசனா அது ஒன்று தான், ட்ரெடிஷ்னல் யோகாசனா மட்டும் தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். இப்போது கேரம் போர்டு அப்படின்னா கேரம் போர்டில் ஈவெண்ட் 1 மேல் டபுள் அல்லது சிங்கிள்ஸ் விளையாடுறீங்களா, டபுள்ஸ் விளையாடுறீங்களா, சிங்கிள்ஸ் விளையாடுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் கிரிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக அவங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாருடைய பேரும் கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த நம்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. கேம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு தான் வந்து ஷெட்யூல் எல்லாமே வந்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் போர்ட்டல்லையும் ஷெட்யூல் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.